நாங்க ஒரு காரணமா இருந்தாலும் முழுக்க காரணம் வந்து ராமையா சார் தான். அதுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயம், அந்த விஷயம்னா வந்து யாருமே பண்ண முடியாது. சார் வந்து யாருக்குமே தெரியாத மாதிரி பண்ணாங்க. ஒரு அம்மா இன்னும் கொஞ்சம் சத்தம் பண்ணாங்க, ஒரே நிமிஷம். இந்த அம்மா வந்து இந்த சிஎஸ்ஐ மிஷன் ஹாஸ்பிட்டல்ல ஹெட் நர்ஸா இருந்தாங்க. ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து 72 வயது ஆகுது. 72 வயசுல அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாஸ்டரா இருக்காரு. ஒரு பையன் சென்னையில வந்து எஸ்ஏவா இருக்காங்க. மருமக 2 பேர் திங்கள் சந்தையில ஒரு மருமக வந்து இந்தியன் பேங்க்ல கேஷியரா இருக்காங்க. இன்னொரு மருமக இருக்காங்க. ஒரு தம்பி வந்து வள்ளியூர்ல கூட்டுறவு சொசைட்டில வேலை பார்க்கறாங்க. இவ்வளவு ஃபேமிலி இருக்கு. நம்ம வந்து எப்படா 72லயே வந்து 10th முடிச்சிருக்கு. நல்ல நாலேஜ் உள்ள நம்ம என்ன பண்ணாங்க, 72 வயசு ஆகுது. நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்ட்ல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. நைட்டு ஒரு 8 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்றாங்கன்னா, ஒரு பேப்பர் விரிச்சு கீழே விரிச்சிட்டு, அந்த நம்ம இப்போ திருமணஞ்சி திருநெல்வேலி பஸ் ஏறோம்ல, அந்த இடத்துல பேப்பர் விரிச்சு படுத்துருக்காங்க. ஒரு 8 மணி தாண்டி இப்போ சாருக்கு யாரோ தகவல் சொல்லி சார் வீட்டுக்கு போற நேரம். அப்போ ஏன்டா கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த அம்மா இருக்காங்க, நடுங்குறாங்க. ஆனா அது வீடியோலாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்படியே நடுங்குறாங்க. வயதோட சூழ்நிலை ஒண்ணு, சாப்பிடாத ஒரு சூழ்நிலை ஒண்ணு, குளிர், இந்த 2-3 விஷயத்தினால நடுங்குறாங்க. அப்ப என்னமா பண்ண அப்படின்னா, எனக்கு பையன் இருக்கா, மகா இருக்கா, என் கூட பிறந்தது 5 பேர் அண்ணன் தம்பி, எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி. என் வீட்டுக்காரர் வந்து பாஸ்டர், ஆனா என்னைய பார்க்க முடியலன்னு சொல்லி இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப நாங்க எப்படிமா உங்க வீட்டு நம்பர் தாங்க, நாங்க வந்து சேர்க்கணும்னா என்னைய சேர்த்துக்கிட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, உங்க அம்மாவா நினைச்சு நீங்க பாத்துக்கங்க அப்படிங்காங்க. எங்களால என்ன பண்ணிட்டு ஹோம்ல கொண்டு சேர்க்கோம். ஆனா ஒரே ஒரு பிடிவாதம் மட்டும் நம்மகிட்ட இருந்தது. இந்த அம்மா வந்து இந்த பையன்டையும் அவ வீட்டுக்காரத்தையும் நம்ம ஒப்படைக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி போராடுறோம். கிட்டத்தட்ட 2 நாள் போராடி, அவரு சென்னையில வேலை பார்த்தவர் எஸ்ஐ, அவங்க இவங்க டிபார்ட்மெண்ட் தான். ஆனா அவருக்கு போன் நம்பர் கிடைச்சது. நம்ம ஹரிகர பிரசாத் வர சார்ட்ட பேசலாம், எஸ்பி வர பேசி அவர் நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசணும். உங்க அம்மாவை நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க வேலையவே சோழி முடிக்க வேலை நான் பார்த்துவோம் அப்படின்னும். அப்புறம் அந்த பாஸ்டர் அவ ஹஸ்பண்ட் நம்பர் கிடைச்சது. அப்ப அவர்கிட்ட சொன்ன, நீங்களாம் ஒரு பாஸ்டரே கிடையாது, எத்தனை பேரை நீங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவீங்க, உங்க வீட்டுக்கார ஒய்ஃப் வந்து இப்படி பண்ணிட்டீங்க, கொஞ்சம் மைண்ட் ப்ராப்ளம் இருக்கு இந்த அம்மாவுக்கு, ஆனா அதுக்காக நீங்க விடலாமா அப்படின்னும். நாளைக்குள்ள யாராவது வந்து இங்க கூட்டிட்டு போல, ஹோம்ல வந்து கூட்டிட்டு போலன்னா நாங்க நடவடிக்கை எடுக்க விதமே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லி, அடுத்த ஒரு 2 நாள் கழிச்சு இந்த அம்மா வந்து அவங்க தம்பி இந்த வள்ளியூர்ல கூட்டுறவு சொசைட்டில வேலை பார்க்காரு. அவர் வந்து நான் தான் தம்பி கூட பிறந்த தம்பி அப்படின்னாரு. எல்லாருமே வெல் செட்டில்டு. ஆனா அவங்களுக்கு 2வது நாங்க புளியங்குடி அவர் வேலை பார்க்க பாஸ்டரா இருக்காரு. அவர் ஊர் வந்து மண்டை மார்க்கெட் பக்கம், ஆனா பாஸ்டரா இருக்கு புளியங்குடி. அங்க கொண்டு கார்ல கொண்டு விட்டுட்டு வந்தோம். அதுக்கெல்லாம் வந்து அந்த அம்மா போல நிறைய விஷயங்கள் சாதனை சொல்லலாம். இப்போ லாஸ்டா ஒரு வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால ரோட்டோரம் ஒருத்தர் நடந்து போயிட்டே இருக்கான். அவன் வந்து மனநிலை சரியில்லாம நடந்து போயிட்டு இருக்கான். அவங்க மேல தோல் மேல கையை போட்டு, அந்த வீடியோ எல்லாம் இருக்கு, தோல் மேல கையை போட்டு, வா தம்பி உனக்கு என்ன வேணும் என்ன, அவன் என்ன பேசுறான்னு இவருக்கும் புரிய மாட்டேங்குது, இவர் பேசுறது என்னன்னு அவனுக்கும் புரிய மாட்டேங்குது. ஆனா தோல் மேல கை போட்டு அப்படியே கூட்டிட்டு வர, அசோகா வார கூட்டு வர, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அசோகா வார கூட்டிட்டு வருது. அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து நம்ம வள்ளியூர் பசுமை இயக்கம், சிவந்த கரங்கள், சட்டக்கலைஞர் மாதேதல் மற்றும் உங்கள் சார்பாக, ஏன்னா நீங்க எல்லாமே உறவினர்கள் மற்றும் காவலர்கள், உங்கள் சார்பாக அவர் பணி நிறைவுல மீண்டும் நற்பணி, நம்ம மக்களுக்காக நற்பணி செய்ய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி உங்கள் சார்பாகவும் நம்ம எல்லா சார்பாகவும் அவர் வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அவரை வாழ்த்த வருகை தரும் வள்ளியூர் பசுமை இயக்க தலைவர் பசுமை நாயகன் சித்திரை அவர்களை வருவார்கள் வரவேற்கிறேன்.